இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணிங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கிலோ மட்டன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டம்ளர் தண்ணி, மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பிரியாணி பாட்டில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நசுக்கு சேர்த்துடலாம், 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சேர்த்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சு இஞ்சி போட்டு புதினா பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொருள் சேர்த்துடலாங்க. இது ஹோம்மேட் பிரியாணி மசாலாங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் மேலே டெக்ஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது 3 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக நறுக்கியில் போட்டுருக்குறேங்க. 50 ml கேர்டு இதில் சேர்த்துருக்குறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோமா, தக்காளி குயிக்காக மசிஞ்சு வந்துடுங்க. மூடி போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி குழஞ்சி வந்துருச்சுங்க. இப்போது மட்டன் வேக வச்சு மட்டன் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிப்பில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. 1 டம்ளர் மட்டன் ஸ்டாக் வாட்டர், 3 டம்ளர் ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது இன்னும் மிச்சம் இருந்த புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டோம். அது லெமனை ஜூஸ் பிரிஞ்சு எடுத்துட்டாங்க. 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. நான் ஏற்கனவே 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இதில் சேர்த்துட்டேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிக்கிச்சிங்க. ஒரு தோசைக்கல்லை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி போட்ட தோசைக்கல் மேலே வச்சுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பொலன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.